ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஸ்மாஸ் டைரி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கண்டிப்பா நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில்ல என்ன கொடுத்திருந்தேன்னா அபவுட் மை நியூ பிசினஸ் தான் கொடுத்திருந்தேன். என்னோட ஒரு ஸ்மால் பிசினஸை பத்தி தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா நான் ரொம்ப லேட்டா தான் இந்த சேனல்ல ஷேர் பண்றேன். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணி அதுல நான் ரெகுலரா என்னோட கலெக்ஷன்ஸ் தான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சில ஆர்டர்ஸும் வந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுல ஷேர் பண்ணலாம்னா நம்ம இன்ஸ்டா ஐடி கொடுத்தோம்னா அதுல கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்காச்சும் இருக்கணும்ல, அதனாலதான் வெயிட் பண்ணி இவ்வளவு லேட்டா நான் இந்த சேனல்ல ஷேர் பண்றேன். இந்த வீடியோல கிளியரா என்னோட ஸ்மால் பிசினஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய விமன்ஸோட ட்ரீம் என்னவா இருக்கும்னா சொந்தமா ஏர்ன் பண்ணணும், சொந்த கால்ல நிக்கணும், சுயமா ஏதாச்சும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய விமன்ஸோட ட்ரீம் இருக்கும். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நான் பிசிஏ படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போதே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போறதை பத்தி பெருசா யோசிச்சது கிடையாது. அது எனக்கு அந்த டைம்ல நீடும் கிடையாது. ரீசெண்டா எங்க அத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு 2 months அவங்க ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல என்னோட ஃபேமிலி பினான்சியலா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. எங்க அத்தா ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சு கொடுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பினான்சியலா டவுன் ஆனதே கிடையாது. ஒன்ஸ் அவங்க உடம்பு சரியில்லாம படுத்ததுக்கு அப்புறம் பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுச்சு. எங்க அத்தாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs கிட்ட செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அத்தா சம்பாரிச்ச வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஒரு வருமானம் இருந்துச்சு. பினான்சியலா ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஒரு மிடில் கிளாஸா எந்த குறையுமே இருந்தது இல்லை. பினான்சியலா ஸ்டேபிளா இருந்தாங்க. எங்க அத்தாக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் பினான்சியல் ஸ்டேட்டஸ் டவுன் ஆகுது. இதே எங்க அம்மா ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்திருந்தாலோ, எங்க அம்மா ஏதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணிருந்தாலோ இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அதுல இருந்தே நான் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நம்ம சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நார்மலா நம்ம இருந்துடக்கூடாது. மார்னிங் எழுந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், குழந்தைய பாத்துக்கிட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிதான் நான் இந்த சேனலே ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா இருக்க வேணாம், நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், யூடியூப்ல வீடியோஸ் போடுவோம். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங்லாம் தெரியும், யூடியூப்ல வீடியோஸ் போடலாமேன்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போறதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போறது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் ஜாப் ட்ரை பண்ணது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்ல கடைசியா நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், யூடியூப்ல வீடியோஸ் மட்டுமே போட்டா போதுமா, யூடியூப்ல இருந்து காசு வரும்னு சொல்லி நம்பி நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தா போதுமா அப்படின்னு யோசிச்சப்ப கண்டிப்பா அது சரி வராது. யூடியூப்ல இருந்து மணி வரும், சப்ஸ்கிரைபர் ஏறுனா மணி வரும், வியூஸ் பண்ணா காசு வரும் அப்படின்னு சொல்லி என்னால அதை முழுசா நம்ப முடியாது. எனக்குன்னு ஏதாச்சும் இருக்கணும்ல. அதனாலதான் நான் சக்சஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். முயற்சியே பண்ணாம இருக்கிறத விட முயற்சி பண்ணி தோத்து போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதனால நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன பிசினஸ் தாங்க. வீட்டுல இருந்தே குழந்தைய வச்சுட்டு என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு என்ன நம்பி, என்னோட ஹஸ்பண்டை நம்பி நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மெயினா என்னோட அம்மா, எங்க வீட்லயும் எனக்கு சப்போர்ட் இருக்கு. ஹஸ்பண்டும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. நான் பாட்டுக்கு பிசினஸ் பிசினஸ் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேனே தவிர அது என்ன பிசினஸ்ன்னு சொல்லவே இல்லை. பாத்தீங்களா, நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு குட்டியா ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பிசினஸ்ன்னு சொல்லி. கிளாத்திங் பிசினஸ் தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்ம பொட்டிக்கோட நேம் சொல்லிடுறேன், ரிஸ்வானாஸ் ஃபேஷன் கிளாத்திங் ஸ்டோர். நேம் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட நேம்ல தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இன்ஸ்டா ஐடி இன்னொரு யூடியூப் சேனலோட லிங்க் பயோல இருக்கு. இது ரெண்டுலயுமே இன்ஸ்டால ரீல்ஸாவும் யூடியூப்ல ஷார்ட்ஸாவும் ரெகுலரா நம்ம பொட்டிக்ல இருக்க கலெக்ஷன்ஸ் நான் அப்லோட் பண்ண போறேன். இப்போதைக்கு நம்ம பொட்டிக்ல என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் வியர் பண்ணியிருக்கிற மாதிரியான ஹிஜாப் ட்ரெண்ட்ல உள்ள நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப நியூ ட்ரெண்ட்ல உள்ள சாரீஸ் தான். எல்லாரும் தான் பொட்டிக் வச்சிருக்காங்க. ஓம் பொட்டிக்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய பொட்டிக்ஸ்ல காஸ்ட்லியா கிடைக்கிற சாரீஸ் என்னோட பொட்டிக்ல உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்லயே கிடைச்சிடும். அது கூடவே நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸும் நான் கொடுக்க போறேன். என்னோட கஸ்டமர் எல்லாருக்குமே, எங்கிட்ட ஆர்டர் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஃப்ரீ கிஃப்ட்ஸும் போகும். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பொட்டிக்லேருந்து கொஞ்சம் ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். நிறையாவே இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ நியூவாக ட்ரெண்டி சாரீஸ்லாம் ஸ்டாக் எடுத்திருக்கேன், அதுவுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடி பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, டீசென்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதுக்காகவும் யோசிக்க வேணாம், யாருக்காகவும் யோசிக்க வேணாம். கடைசியில உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாருமே வந்து நிக்க போறது இல்ல. நம்ம மட்டும் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். நம்ம தான் நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா இருந்தா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. சாரி பிசினஸ்ன்னு இல்ல, உங்களுக்கு என்ன பிசினஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணலாம். பிசினஸ் பத்தி மோஸ்ட்லி எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவிலே நம்ம பொட்டிக்கில் இருக்க சில சாரீஸ் கலெக்ஷன்ஸ் காட்டலான்னு சொல்லி வீடியோஸும் ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோஸ் வந்து இதோட சேர்க்கும்போது ரொம்ப லென்த்தாக போகுது. உங்களுக்குமே பார்க்கும்போது அது போர் அடிக்கும். அதனால் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே கண்டினியூவாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸ்டே கனெக்டட். இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.